அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப் கிளாஸஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 ஓட ஒரு 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் நம்பர் 7ஆ குடுத்துருக்காங்க. டைரக்ட்டா கொஸ்டின் போயிருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கவனிக்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கூற்று வச்சிருக்காங்க. சரிங்களா? கூற்றுல 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினையின் பயன் சரிங்களா? ஒரு வினைச்சொல் இருக்கு அப்படின்னா, வினையின் பயன் என்ன ஆகுது அப்படின்னா, எழுவாயைச் சேருது. சரிங்களா? எழுவாய் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, பெயர்ச்சொற்கள் எல்லாமே என்னவாகுது அப்படின்னா, எழுவாய் ஆகுது. இப்ப வினையின் பயன் எழுவாயைச் சேருமாயின், அந்த வினைக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, தன்வினை அப்படின்னா, தன்வினை தான். இப்ப தன்வினை அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, தானே செய்யக்கூடியதா சொல்லக்கூடியது தான். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2வது பாருங்க, ஒருவன் தானே செய்யக்கூடிய செயலை உணர்த்துவது தன்வினை. இப்ப தான் ஒருத்தன் செய்றான் அப்படின்னாலே அது என்ன ஆயிரும் அப்படின்னா, தன்வினை ஆயிரும். அது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன்னும் கரெக்ட். அப்ப 2 கூற்றுமே கரெக்ட்டா இருக்கு. சரிங்களா? இப்ப 2 கூற்றும் கரெக்ட்டா இருக்கும்போது, ஆன்ஸர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் 4த் தான் கிடைக்குது. 1, 2 சரி. இப்போ 1வது கொஸ்டினுக்கு 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 2வது கொஸ்டின். காரண வினைகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம தன்வினை படிக்கிறோம், பிறவினை படிக்கிறோம். அதுக்கு அடிஷனலா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, காரண வினைன்னு சொல்லக்கூடியது. இப்ப காரண வினைகள்ல எது சரியானது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வர வைத்தார். வர வைத்தார் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, காரண வினை தான். எதுக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, வா வா அப்படிங்கிறது வந்து பார்த்தா என்ன சொல்றோம் அப்படின்னா, தன்வினை சொல். சரிங்களா? தன்வினை வா அப்படிங்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, வருவித்தான். வருவித்தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, பிறவினை ஆகுது. சரிங்களா? வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. 4த் ஒண்ணு இருக்கு பாருங்க. செய்வித்தான். செய்வித்தான் அப்படிங்கிறோம். அப்ப செய்வித்தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, பிறவினை சொல்லாயிரும். சரிங்களா? அப்ப நமக்கு காரண வினை கேட்டிருக்காங்க. வர வைத்தார். வா வருவித்தான் வரவைத்தார். அப்ப வரவைத்தார் அப்படிங்கிறத காரண வினையாக அமையுது. இப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்னவா கிடைக்குதுன்னா, ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 கொஸ்டினு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருத்தமான காலம் அமையுமாறு சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம காலம் படிக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இப்ப அதுல எது கரெக்ட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப 3 கொஸ்டினு அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறாங்க. இப்ப நேற்று அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, வந்தான் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? நேற்று அப்படின்னாலே வந்தான். ஏன்னா முடிஞ்சிருச்சு. வருவான் அப்படின்னா எங்க போயிரும் அப்படின்னா, எதிர்காலத்துக்கு போயிரும். அது ஃபியூச்சருக்கு போயிரும். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது பாருங்க, மாடுகள் இப்பொழுது புல் மேயும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்பொழுது புல் மேயும் கிடையாது. இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிதான் வரணும். சரிங்களா? மேய்கின்றன அப்படிதான் வரணும். இப்ப 2வதும் தப்பு. 3வது பாருங்க, அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறோம். அப்ப அமுதன் அப்படிங்கிறது நேற்று, வந்தான் அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கு. 3 ஒண்ணு சரி. 4த் ஒண்ணு எதுக்கு பார்த்துருவோம். என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் அப்படின்னா, நடத்துவார் அப்படிங்கிறது தான் நமக்கு வரணும். சரிங்களா? அப்போ 4த் ஒண்ணு தப்பு. அப்ப நமக்கு பொருத்தமான காலம் அமையும் மாரி இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டா இருக்கு. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அதான் கரெக்ட்டா இருக்கு. இப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துருவோம். வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறாங்க. இப்ப வேறுபட்டதை காண்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா பார்த்துருவோம். இணுக்கு. இணுக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கிளையுடைய பிரிவுகள் சொல்றோம். சரிங்களா? கிளையுடைய பிரிவுகள்ல வரக்கூடியதான் இணுக்கு. ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சுள்ளி. சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த இலை. சரிங்களா? காய்ந்த இலையுடைய அடிப்பகுதியை சொல்லக்கூடியது. காய்ந்த அடியும் கிளை பகுதியும் வரக்கூடியது தான் இது. சரிங்களா? அப்ப 3 ஒன், செகண்ட் ஒண்ணு. 3 ஒண்ணும் அதேதான். இந்த காஞ்சு போன அடிப்பகுதியும், கிளை பகுதியும் சொல்லக்கூடியது விறகு. கட்டையும் அதேதான். அப்போ சுள்ளி, விறகு, கட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ந்த அடியும் கிளையில வரக்கூடியது. அப்ப இணுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னா, கிளை பிரிவுல வரக்கூடியது. அப்ப இது மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் பாருங்க 5. தவறானதை தேர்க அப்படிங்கிறான். எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தரலாம் என்ன குடுத்துறாங்கன்ட்டு. அப்பா சொன்னார். சரிங்களா? ஆல்ரெடி அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்லிருவோம். இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அதுல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மகன் இருக்கான், மகள் இருக்கலாம், வேற யார் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவரு சொன்னார் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அப்ப யாருக்கு வேணாலும் சொல்லாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது செய்வினை ஆயிரும். சரிங்களா? ஒரு ஆளு சொல்றாங்க, அது நெறைய பேத்துக்கு போய் சேருது அப்படின்னா, ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தானே செய்யக்கூடிய தன்வினை, செய்வினை அதே மாரி தான் வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப அப்பா சொன்னார் அப்படிங்கிறது, ஒண்ணு பொண்ணுக்கு சொல்லியிருக்கலாம், இல்ல பையனுக்கு சொல்லியிருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, செய்வினை ஆயிருது.
பாட்டு பாடுகிறார் அப்படிங்கிறது. அப்ப பாட்டு ஒரே ஒரு பெர்சன் இருக்காங்க. பாட்டு பாடுறாங்கன்னா, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் போய் சேரலாம். சரிங்களா? மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பாட்டு பாடுறான். எத்தன பீப்பிள் கேட்கறாங்க. அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா, செய்வினை ஆயிரும். சரிங்களா? பந்து உருண்டது அப்படிங்கிறாங்க. அப்ப பந்து உருண்டதுன்னா, அது என்ன ஆகுது அப்படின்னா, தானே செய்யக்கூடியது வேலை தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது மட்டும் தன்வினை ஆயிரும். சரிங்களா? பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை ஆயிரும். அதே பாருங்க 4த் ஆப்ஷன் பாருங்க. குமரன் கோவில் கட்டினார். அப்போ ஒரு பெர்சன் இருக்காரு. கோவில் கட்டினா அப்படின்னா, அதுல நெறைய பேர் என்ன பண்றான் அப்படின்னா, வந்து வழிபடுறான். தெய்வத்த வழிபடுறான். அப்ப அதுவும் என்ன ஆயிரும் அப்படின்னா, செய்வினை ஆயிரும். அப்போ 1, 2, 4 இது 3மே என்ன ஆகுது அப்படின்னா, செய்வினை ஆயிருது. பந்து உருண்டது. அது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினை ஆயிருது. அப்ப அதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. செய்வினையில ஒண்ணே ஒண்ணு தான் தவறா இருக்கு. ஆப்ஷன் சி தான். அது என்னவா இருக்கு அப்படின்னா, தன்வினையா இருக்கு. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி தான் ஆன்ஸர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கூட்டு வினைகளில் தவறானதை தேர்க அப்படிங்கிறாங்க. எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, கேள்விப்படு அப்படிங்கிறாங்க. அப்ப கேள்விப்படு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, கேள்வி கூட்டல் படு இப்படித்தான் வருது. அப்ப கேள்வி அப்படிங்கிறது என்ன வார்த்தையா வருது அப்படின்னா, பெயர் சொல்லா வருது. படு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல்லா வருது. அப்ப பெயர் சொல்லும், வினைச்சொல்லும் சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல்லா தான் கிடைக்குது. 1 2வது ஆப்ஷன் எதுக்கும் செக் பண்ணிருவோம். முன்னேறு அப்படிங்கிறாங்க. அப்போ முன் கூட்டல் ஏறு. முன் அப்படிங்கிறது இடைச்சொல்லாகவும், ஏறு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல்லாகவும் வருது. அப்ப இடைச்சொல்லும், வினைச்சொல்லும் சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னா, அது வினைச்சொல்லா தான் வருது. அடுத்து 3ர்ட் ஆப்ஷன் பாருங்க. பின்னேறு. பின் அப்படிங்கிறது இடைச்சொல்லு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பின்பற்று. பின் அப்படிங்கிறது இடைச்சொல்லு. பற்று அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல். அப்ப இடைச்சொல்லும், வினைச்சொல்லும் சேர்ந்துச்சுன்னா, வினைச்சொல்லு. அடுத்து பாருங்க கீழிறங்கி. கீழிறங்கி அப்படிங்கிறது கீழ் கூட்டல் இறங்கி. இப்ப கீழ் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, இடைச்சொல்லாகுது. இறங்கி அப்படிங்கிறது வினைச்சொல் ஆகுது. அப்ப இடைச்சொல்லும், வினைச்சொல்லும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல் ஆகுது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மட்டும் தான் பெயர் சொல்லும், வினைச்சொல்லும் சேர்ந்திருக்கு. மீதி எல்லாம் பாருங்க ஆப்ஷன் எல்லாமே இடைச்சொல்லு பிளஸ் வினை. இடைச்சொல்லு பிளஸ் வினை. அடுத்தது இடைச்சொல்லு பிளஸ் வினை. அப்ப இதுல எது டிஃபரெண்டா இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் தான் பெயரும், வினையும் சேர்ந்ததா இருக்கு. அப்ப கூட்டு வினைகள்ல தவறானதான் கேட்டிருக்காங்க. தவறானது அப்படிங்கும்போது, ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏ தான் இருக்கு. தவறானதுன்னு கொஸ்டின் நமக்கு எடுக்க முடியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது டிஃபரெண்டா இருக்கு. அத வச்சு தான் நம்ம கொஸ்டின் போடுறோம். ஆனா கூட்டு வினைகள்ல கேள்வி கூட்டல் படு, கேள்விப்படு இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க இருக்கிறதுல தான் நமக்கு டிஃபரெண்டா எடுக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் நம்பர் கொஸ்டின். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பொறுத்துக அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? பொறுத்துகல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க, எதிர்மறை சொற்களா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப எதிர்மறை சொற்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 ஆங்கிள்ல எடுக்குறாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? இத வச்சு தான் எடுக்குறாங்க. அப்ப இத வச்சு எடுக்கும்போது, நான் நான் அப்படிங்கிறது என்னவா ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா, அல்லேன் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகுது. நீ அப்படிங்கிறது என்னவா ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா, அல்லை அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகுது. அவன் அப்படிங்கும்போது அல்லன், அவள் அப்படிங்கும்போது அல்லல். அப்ப இத வச்சு போடும்போது 2வதுக்கு 1, 1வதுக்கு 2, 3வதுக்கு 4, 4வதுக்கு 3 இப்படிதான் மாத்திருக்காங்க. ஈஸியான ஆப்ஷன் தான். அப்ப பாருங்க ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான். 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் ஆன்ஸரா கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்ஸர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 8வது கொஸ்டினு. விலங்குகளின் இளமை பெயர்கள்ல வேறுபட்டது எதுங்க இருக்காங்க. சரிங்களா? விலங்குகளுக்கு எல்லா விலங்குகளுக்கும் இளமை பேர் இருக்கு. அதுல எது டிஃபரெண்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி தான். பாருங்க குரங்கு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா, குட்டி. குரங்குடைய இளமை பேரு குரங்கு குட்டி. குதிரை என்ன சொல்றோம் அப்படின்னா, குதிரை குட்டி. பூனை அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, பூனை குட்டி. அப்ப 3 ஆப்ஷனுமே கரெக்ட்டா இருக்கு. 4வது பாருங்க, மான் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, கன்று அப்படிதான் சொல்றோம். மான், கன்று. இப்ப எது டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. 4த் ஆப்ஷன் மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. மான் மட்டும் தான் கன்று. மீதி எல்லாமே குட்டி தான். இப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்ஸர் என்ன கிடைக்குதுன்னா, ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. பணப்பை அப்படின்னா, இப்ப பணத்தை உடைய பை, இல்லன்னா பணத்தை கொண்ட பை இப்படிதான் சொல்றோம். அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருபும் இருக்கு. அதோடயே வந்து பார்த்தீங்கன்னா, உடன் தொக்க தொகையும் இருக்கு. சரிங்களா? அப்ப உருபும், பயனும், உடன் தொக்க தொகை. அதோடைய யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 தன்வினை வாக்கியத்த வந்து பார்த்தீங்கன்னா, சரியான தன்வினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? தன்வினை வாக்கியத்துல எது சரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க செல்வன் பாடம் கற்றான். அப்ப செல்வன் பாடம் கற்றான் அப்படின்னாலே அவன் தான் கற்றிருக்கான். சரிங்களா? அப்போ கற்பித்தான் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா பிறமொழியா போயிரும்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தன்வினையா தான் இருக்கு. இதுக்கும் பாருங்க செகண்ட் ஆப்ஷனா செக் பண்ணிருவோம். பாருங்க அமுதன் கூரை வேய்ந்தான் அப்படிங்கிறான். அப்போ ஒரு கேரக்டரு கூரை கூரை போட்டிருக்கான். அப்போ அந்த கூரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஆளுகள் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆள்கள் வேணாலும் இருக்கலாம். அதனால யூசேஜ் நெறைய இருக்கு. அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா, செய்வினை ஆயிரும். அடுத்து பாருங்க, மூவர் தேவாரத்தை இயற்றினார். அப்ப தேவாரம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அவரு மூவர் அப்படிங்கிறத இயற்றிட்டாரு. அந்த புக்குனால நெறைய பேர் படிக்கிறான். அதனால யூசேஜ் நெறைய இருக்கு. அப்ப யூசேஜ் நெறைய பேத்துக்கு போய் சேருது அப்படின்னால என்ன ஆயிரும் அப்படின்னா, அது செய்வினை ஆயிரும். சரிங்களா? 3 ஆப்ஷன் செய்வினை. அதே பாருங்க 4த் ஆப்ஷனு அழகன் கோவில் கட்டினார். அப்போ ஒரு டெம்பிள் கட்டுறான். அழகன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் கட்டுறான். அப்ப அந்த டெம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்த என்ன பண்றாங்க அப்படின்னா கும்பிடுறான். சாமி கும்பிடுறான். அப்ப அதனால நெறைய பேத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யூசேஜ் இருக்கு. இப்ப யூசேஜ் நெறைய பேர போய் சேருது அப்படின்னாலே ஈஸியா தூக்கலாம். அதான் நமக்கு செய்வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 4த் ஆப்ஷன் என்னவா கிடைக்குது அப்படின்னா, செய்வினை. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா, தன்வினை ஆகுது. சரிங்களா? ஏன்னா கற்றான் இருக்கு. கற்றான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கற்பித்தான் அப்படிங்கிறது மாத்தலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே மாத்த முடியாது. அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 11 வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வேறுபட்டதை காண்கல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னிடம் பணம் இருக்கிறது. அப்ப அந்த இருக்கிறது, இரு அப்படின்னு வந்துட்டாலே என்ன கொஸ்டினா ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா, முதல் வினை, துணை வினை கொஸ்டினா ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? முதல் வினை, துணை வினை இருக்கா அப்படின்னா, நமக்கு சப் கேரக்டர்ல உள்ள நுழைஞ்சிரும். சரிங்களா? அப்ப நமக்கு மெயின் கிளாஸ், சப்பார்டினேட்டிவ் கிளாஸ் எல்லாம் படிக்கிருவீங்க இங்கிலீஷ்ல. அதே தான் நமக்கு ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் 10த் வரை. அதே கொஸ்டின் தான் இங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னிடம் பணம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிறது அப்படிங்கிறது டைரக்ட்டா சொல்றதா இருக்கு. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, முதல் வினை. புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, முதல் வினை டைரக்ட்டா இருக்கு. அவன் எங்கே போகிறான்? இரான். இரான் அப்படிங்கிறது அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுதுன்னா, முதல் வினை ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, மழை பெய்ய போகிறது. அப்போ ஏதோ ஒரு யூசேஜ் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொன்னு சார்ந்து இருக்கு. அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா, துணை வினை ஆயிரும். அப்ப துணை வினையில தான் கேட்டிருக்காங்க. முதல் வினையும் வச்சும் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3 இது 3மே என்ன ஆகுது அப்படின்னா, முதல் வினை வார்த்தையா இருக்கு. மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னவா இருக்கு அப்படின்னா, துணை வினை சொல்லா இருக்கு. அப்ப 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் தான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 9த் புக்லயே இருக்கு. சரிங்களா? பக்காவான கொஸ்டின் இருக்கு. நம்ம இன்ஸ்டிடியூட் புக்லயும் இருக்கு. 3 யூனிட்ட பொறுத்தளவு இன்ஸ்டிடியூட் புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முதல் வினையும், துணை வினையும் வந்து பார்த்தீங்கன்னா 2யும் கம்பேர் பண்ணி ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையனுக்கு இல்ல ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ற மாரியே குடுத்துருப்பாங்க. நீங்க லைட்டா ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, 4த் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 12 12வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் எதிர்மறை சொல் 7வது கொஸ்டின் பார்த்த மாரி தான். என்ன குடுத்துருக்கான் பாருங்க, அவர் அப்படிங்கிறான். அவர் அப்படிங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா, மரியாதை நிமித்தமா அல்லர் அப்படிங்கிறோம். அது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அன்று ஆகுது. அவை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அல்ல அப்படிங்கிறது. அவள் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, அல்லல் அப்படிங்கிற ஃப்ரேம் ஆகுது. மேட்ச் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா, 2, 4, 1, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 13 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்மொழி. இன்மொழி பிரிச்சனாலே இனிமை தான். சரிங்களா? இனிமை அப்படின்னாலே என்ன ஆகுது அப்படின்னா, பண்பு தான். அப்போ பண்பே எத சார்ந்து வருது அப்படின்னா, 1 நிறம், சுவை, அளவு, வடிவம். இத சார்ந்து வரக்கூடியது தான் பண்பு. ஈஸியா எடுக்கலாம். 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14 வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எது டிஃபரண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கான் பாருங்க. உன். உன் அப்படிங்கிறதே என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினை ஆயிருது. சரிங்களா? உன் அப்படிங்கிறதே தன்வினை, தன்வினை சொல்லு. அடுத்து எதுக்கு செக் பண்ணிருவோம். உண்ணச் செய், அடுத்து உறங்கச் செய், அடுத்து பயிற்று. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, பிறவினை சொல்லா போயிரும். சரிங்களா? அப்ப வேறுபட்டது என்ன இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு தன்வினை. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர சார்ந்து போறனால என்ன ஆகுது அப்படின்னா, அது பிறவினை ஆயி போயிரும். அப்ப கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 15 தேரை அமர்ந்திருந்த நாள் கெட்ட தேங்காய் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப தேரை அமர்ந்திருந்த நாள் கெட்ட தேங்காய் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, அள்ளிக்காய். ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க ஒன் செகண்ட். ஒல்லிக்காய் அப்படிங்கிறான். ஒல்லிக்காய் அப்படிங்கிறது
இந்த தென்னை மரத்துல கெட்ட காய் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் என்ன ஆகுது அப்டின்னா, ஒல்லிக்காய் ஆயிருது. தேரைக்காய் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, கெட்ட காய். கெட்ட காய் தான் என்ன ஆகுது அப்டின்னா, தேரைக்காய். கோட்டான் காய் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, அந்த கோட்டான் பறவை அமர்ந்திருந்த நாள் கெட்டுப்போன காய் தான் கோட்டான் காய். இந்த பறவைய வச்சு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, தேரை அமர்ந்திருந்த நாள் கெட்ட தேங்காய் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, அள்ளிக்காய் ஆகுது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா, சி தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க என்ன குடுத்துருக்கான்ட்டு, நிறுத்தற் குறியீடுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அறம், பொருள், இன்பம், வீடு. இப்போ ஒண்ணொண்ணு சொல்லும்போதே, கமா வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேரு 4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டே கரெக்ட்டா தான் இருக்கு. செகண்ட் ஒண்ணு எதுக்கு செக் பண்ணிருவோம். என்ன குடுத்துருக்கான் பாருங்க, பாட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரைப்புள்ளி குடுத்துருக்கான். 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைப்புள்ளி, 2, ஒரு அரைப்புள்ளி 246 அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரைப்புள்ளி வரக்கூடாது. என்ன வரணும் அப்படின்னா, முக்காட்புள்ளி தான் வரணும். சரிங்களா? முக்காட்புள்ளி வந்தா தான் கரெக்ட்டு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்டு ஒண்ணு பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அரைப்புள்ளி குடுத்துருக்காங்க. சரிங்களா? முத்தமிழ் அப்படிங்கிற இடத்துல அரைப்புள்ளி வரக்கூடாது. முக்காட்புள்ளி தான் வரணும். அப்ப தேர்டு ஒண்ணு தப்பு. ஃபோர்த் ஒண்ணு பாருங்க, கமா குடுத்துருக்காங்க. கமா வரக்கூடாது. முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். சொல் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கமா வரக்கூடாது. முற்றுப்புள்ளி தான் வரணும். சரிங்களா? அப்போ அரைப்புள்ளி எந்த இடத்துல வரணும், முக்காட்புள்ளி எந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி இல்லனா கொஸ்டினாவது பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறதே கரெக்ட்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17 ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க என்ன குடுக்குறான்ட்டு, முழுக்கு போடுதல் அப்படிங்கிறான். முழுக்கு போடுதல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, கைவிடுதல். விட்டு போட்டு போறது. சரிங்களா? ஈஸியா எடுக்கலாம். இப்ப கைவிடுதல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. 1க்கு 1 கரெக்ட்டா தான் இருக்கு. அத வச்சு ஏதாவது ஆப்ஷன் எடுக்க முடியுமா பாருங்க. ஆப்ஷன் ஏ எடுக்கலாம். சரிங்களா? மீதி எதுலயுமே 1 செட் பண்ணல அவங்க. சரிங்களா? அப்போ ஏ எடுக்கலாம். எதுக்கு செகண்ட் பாருங்க, "ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது." அப்போ பட்டறிவு இல்லாத படிப்பறிவு. ஈஸியா இருக்கு. ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. அதுவும் கரெக்ட்டா இருக்கு. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது முடியாத செயல். அப்ப இயலாத செயல். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஏ தான் இருக்கு. 1, 2, 3, 4 சரியா இருக்கு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 17க்கு ஏ தான். 18 பாருங்க, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். இப்ப தன்வினை வாக்கியம் அப்படின்னாலே வந்து பாத்துங்க, கோதை நன்கு படித்தவள் அப்படின்னு படித்தவள் அப்படிங்கிறது காலம் முடிஞ்சிருச்சு. இறந்த காலம் ஆயிடுச்சு. கோதை படிப்பவள் இல்லை. எதிர்மறை ஆயிடுச்சு. சரிங்களா? படிப்பவள் இல்லை அப்படிங்கிறது எதிர்மறை. கோதை படிக்காமல் இராள் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்நிலை ஆயிரும். சரிங்களா? அப்போ தன்வினை தான் கேட்டிருக்காங்க. கோதை நன்கு படித்தாள். எப்படி படித்தா அப்படின்னா, நன்கு படித்தாள். படித்தாள் அப்படிங்கிறத எப்படி மாத்தலாம் அப்படின்னா, படிப்பித்தாள் அப்படிங்கிறத பிறவினையா மாத்தலாம். இப்ப அத வச்சு எடுக்கும்போது அப்படின்னா, ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, 18க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் பாருங்க 19 பொருத்தமான காலம் அமையுமாறு உள்ளவற்றில் சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பீரியட்ஸ் வச்சு தான். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இப்ப நாளை படிப்பாள். அப்போ எங்கன்னா எத நோக்கி போகுது அப்படின்னா, நமக்கு எதிர்காலத்த நோக்கி போகுது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட்டா தான் இருக்கு. செகண்ட் அதுக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தாள் அப்படிங்கிறது நாளை. சரிங்களா? நாளை அப்படிங்கிறது படிப்பாள் தான். படித்தால் வரக்கூடாது. இன்று படிப்பாள். இன்று படிப்பாள் அப்படின்னா, இன்று படிக்கின்றாள் அப்படிதான் வரணும். கண்மணி நாளை பாடம் படித்தான். பெண்பாலுக்கும், ஆண்பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஈஸியா எடுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 20 என்ன குடுத்துருக்கான் பாருங்க. வரகு, கேழ்வரகு முதலியவற்றுடைய உமி அப்படிங்கிறது வேஸ்டேஜான பொருள் தான். அப்போ உமி அப்படிங்கிறது வேஸ்டேஜ். அத வச்சு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரகுக்கும், கேழ்வரகும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்ப வரகுலிருந்து, கேழ்வரகுலருந்து வரக்கூடிய உமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொம்பை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, உமி. உமி அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, நெல்லில் இருந்தும், கம்புல இருந்து வரக்கூடியது. நெல் மற்றும் கம்புல இருந்து வரக்கூடியது உமி. ஓடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிக வலிமையானது. அதுதான் சொல்லக்கூடியது. மிக வலிமையானதா என்ன ஆகுது அப்படின்னா, ஓடு. தோடு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, வன்மையானதா குறிக்கக்கூடியது. சரிங்களா? வன்மையானதா என்ன ஆகுதுன்னா, தோடு.
அப்ப வரகு கேழ்வரகுத்துடைய நமக்கு உமி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கொம்பை ஆகுது. இப்ப 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துறான் பாருங்க, சரியான நிறுத்தற் குறியீடுகளை அமைந்த சொற்றொடரை காண்க அப்படிங்கிறான். எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. பாத்திரலாம் என்ன கொடுத்துறாங்கன்ட்டு 21வது கொஸ்டினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டே சா கமா சாரி சா புள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. சா புள்ளி ஆண்டாள் கமா அடுத்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா எண் 45 கமா காமராஜர் தெரு கமா திருவள்ளுவர் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு இனிஷியலுக்கு புள்ளி வச்சிருக்காங்க, பேருக்கு அடுத்து கமா வச்சிருக்காங்க, அடுத்து எண்ணுக்கு அப்புறம் கமா வச்சிருக்காங்க, காமராஜருக்கு அப்புறம் காமராஜர் தெருக்கு அப்புறம் கமா வச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து பாருங்க எதுக்கும் செக் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்க சார்பெழுத்து. சார்பெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் போட்டு நமக்கு அரைப்புள்ளி வரக்கூடாது, முக்காட்புள்ளி தான் வரணும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு. முக்காட்புள்ளி தான் வரணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரக்கூடாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க இது வரக்கூடாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பா தான் இருக்கு. தேர்ட் ஒண்ணு பாருங்க, நே இனிஷியல் போட்டு புள்ளி வச்சிருக்கான். அடுத்து இனிஷியல் போட்டு புள்ளி வச்சிருக்கான். சுந்தர வடிவேலு. அது கரெக்டா தான் இருக்கு. அது என்ன? கொஸ்டின் மார்க் கேட்குறான். அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஏ கரெக்டா இருக்கு, சி கரெக்டா இருக்கு, டி கரெக்டா இருக்கு. நம்ம எது மட்டும் தப்பா இருக்கு அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் பி மட்டும் தான் தப்பா இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன வரணும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அரைப்புள்ளி வரக்கூடாது, அரைப்புள்ளி வரக்கூடாது, முக்காட்புள்ளி தான் வரணும். சரிங்களா? இப்படி தான் வரணும். அதுதான் கரெக்ட். சரிங்களா? இப்ப 21க்கு ஆப்ஷன் செகண்ட். கொஸ்டின் நம்பர் 22 என்ன கொடுத்துறான் பாருங்க, அப்துல் நேற்று வந்தான். நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினையாயிரு. அவன் தான் வந்திருக்கான். சரிங்களா? வருவித்தான் அப்படிங்கிறது தான் பெருவினையா போயிரும். சரிங்களா? இப்ப 22க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ தான் கரெக்ட். மீதியெல்லாம் நம்ம ஆப்ஷன் நெறைய டைம் சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் அப்படியே அடுத்து போயிருவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 23 ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப மரத்தில் ம், பழங்கள் அப்படிங்கிறது பழுத்தன அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ப்ளூரலா இருக்கு. பழுத்தது அப்படின்னு வர்றது நமக்கு தப்பு தான். அப்போ பழுத்தன அப்படின்னு தான் வரணும். 1 தப்பு. அடுத்து 2வது பாருங்க சில வீரர்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சில வீரர்கள் வராது. வீரர்கள் சிலர் தான். சரிங்களா? ஏன்னா அறிஞர்கள் சிலர், சில அறிஞர்கள் நம்ம போடுறது கிடையாது. சரிங்களா? அப்ப செகண்ட் ஒண்ணு தப்பு. 3வது பாருங்க முருகன் கவிதை எழுதுகிறான். கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க அணை உடைகின்றன. அணை அப்படிங்கிறது உடைகின்றது. அப்படிதான் வரும். உடைகிறது. தூதா வரணும் ஒருமைங்கும்போது. அணைகள் அப்படிங்கும்போது வேணா என்ன சொல்றோம் அப்படின்னா பன்மை. நான் சொல்லலாம். சரிங்களா? இப்ப எது கரெக்டா இருக்கு அப்படின்னா 23க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 24 ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கு. புலி. புலி அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா பறல். அப்ப எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். புலி, பறல். சிங்கம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா குருளை ஆகுது. கீரி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பிள்ளை ஆகுது. எருமை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா கன்று ஆகுது. அப்படியே ரிவர்ஸ்ல ஆன்சர் போகுது. 4, 3, 2, 1 அப்படிங்கிறது 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 25 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் அப்படிங்கிறாங்க. இப்ப சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா பாருங்க பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறான். சரிங்களா? இதான் நம்ம கரெக்ட். சரிங்களா? சொற்றொடை ஒழுங்காக்குதல்ல லைட்டா நம்ம வாட்ச் வச்சுக்கணும். பண்பு பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்லாம் வராது. பண்பு ஒழுகுதலும் வராது. பண்பு பாடறிந்து என்பது எனப்படுவது ஒழுகுதல் இதுவும் வராது. சரிங்களா? ஏ வராது, பி வராது, டியும் வராது. இப்போ நமக்கு கரெக்டான ஃப்ரேமா இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி தான். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் சி இருக்கு 25க்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க 26 எவ்வகை வாக்கியம் என காண்க அப்படிங்கிறாங்க. இப்ப கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறான். இப்ப கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா செய்வினை ஆயிரும். சரிங்களா? கவிதா உரை படித்தாள். அப்போ அதனால மிச்சம் யாருக்காவது யூஸா இருக்கும். படிச்சுட்டு யாருக்காவது சொல்லி தரலாம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 26க்கு செய்வினை தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 27 என்ன கொடுக்குறான் அப்படின்னா நமக்கு கவனிக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கமா உண்டு கமா இல்லை. அப்ப வேறு உண்டு இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகுமானா ஆகும். 1 கரெக்ட். 2வது பாருங்க கூற்று 2 அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கும் அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் குறிக்கிறாங்களானா குறிக்கிறாங்க. அப்ப 2மே கரெக்ட். இப்ப 27க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 28 கண்ணகி சாரி பாடினாள் கண்ணகி. இப்ப பாடினாள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வினை முற்றாயிரும்.
பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்ப வினைமுற்ற தொடர்ந்து ஒரு வார்த்தை வருது. அப்போ வினைமுற்று தொடர் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ 28க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 29 வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறான். வேறுபட்டதை காண்க அப்படிங்கும்போது அவள் அவள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மெல்லு. நமக்கு வார்த்தைகளை சொல்லும்போது அவுள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதேதான். அவள் அப்படிங்கிறது மெல்லணும். ஓவியம் வரையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவியம், புனை. உமிய வந்து பார்த்தீங்கன்னா, கருக்கு. ஆடை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, நெய்தல். அதான் நமக்கு ஆடை, நெய் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? வரை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, படம் வரை இப்படி போயிரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 29ற்கு எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் தான் டிஃபரெண்ட்டு. ஆப்ஷன் 29க்கு 4 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 காரண வினைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வினையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். இப்போ பந்து உருண்டது என்ன ஆகுது? பந்து உருண்டதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினை ஆயிரும். சரிங்களா? பந்து உருண்டது தன்வினை ஆயிரும். பந்தை உருட்டினான் உருட்டினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, உருட்டினான், உருட்ட வைத்தான். அப்ப இதெல்லாம் என்ன ஆயிரும்னா தன்வினை ஆயிரும். நடத்து அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, நடத்து. நட அப்படிங்கிறது தன்வினை. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நடத்து அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, பிறவினை ஆயிரும். இது எல்லாமே டிஃபரெண்ட் தான். இப்ப உருட்ட வைத்தான். உருட்டு, உருட்டினான், உருட்ட வைத்தான். அப்ப உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னா, காரண வினை. இப்ப கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். உருட்டு, உருட்டினான், உருட்ட வைத்தான் அப்படிங்கிறான். சரிங்களா? காரண வினை தான். புக்ல இருக்கு. சரிங்களா? ஆன்சர் புக்லயே இருக்கு. செக் பண்ணிருங்க. ஓகேவா? ஆப்ஷன் 4த். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31 கவனிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கூற்று கொடுத்துருக்காங்க. தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் என்ன வரணும் அப்படின்னா, அரைப்புள்ளி வர வேண்டுமானா அரைப்புள்ளி வர வேண்டும். இதுதான் அரைப்புள்ளி. சிறு தலைப்பு, நூற்பகுதி எண், பெருங்கூட்டுத் தொடர் முதலிய இடங்கள்ல முக்காட்புள்ளி வர வேண்டுமானா முக்காட்புள்ளி இதுதான். சரிங்களா? 2 புள்ளி வச்சோம்னா முக்காட்புள்ளி. ஒரு புள்ளி வச்சு ஒரு புள்ளியில அரையா இருந்துச்சுன்னா அது அரைப்புள்ளி. அப்படி வச்சுங்க. நீட்டி விட்டோம்னா. ஓகேவா? இப்போ முக்காட்புள்ளி அப்படிங்கிறது 2 புள்ளி தான். அப்ப 2மே கரெக்ட் தான். சரிங்களா? 2மே கரெக்டானா 2மே கரெக்ட். கூற்று 2ம் கரெக்ட்டுங்கும்போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4த்ல இருக்கு. 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து 32 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. கெட்டுப்போன காய்கனி வகைகள்ல வேறுபட்டது கேட்டிருக்காங்க. கொழுந்தாடை. கொழுந்தாடை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, கொழுந்துல இருந்தா என்ன ஆகுதுன்னா, கொழுந்தாடை ஆகுது. அப்ப அந்த கரும்புடைய நுனிப்பகுதி இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கொழுந்தாடை அப்படிங்கிறோம். கரும்பின் நுனிப்பகுதி இதுதான் கொழுந்தாடை அப்படிங்கிறோம். 2வது பாருங்க சொண்டு. சொண்டு அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, பதறாய் போன மிளகாய். சரிங்களா? பதறாய் போன மிளகாய். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, சொண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிவியல். சிவியல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த சுருங்கிய பழம். சரிங்களா? சுருங்கிய பழத்துக்கு பேர் தான் சிவியல். சூம்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நுனி சுருங்கிய பழம். சரிங்களா? அப்ப நுனி சுருங்கிய பழம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நுனி நுனி சுருங்கியது. சுருங்கிய பழம் தான் சூம்பல். அப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொண்டு அப்படிங்கிறதும், சிவியல் அப்படிங்கிறதும், சூம்பல் அப்படிங்கிறது எல்லாமே எதுல வருது அப்படின்னா, கெட்டுப்போன காய்கனி வகையில வருது. அப்போ எது இங்க வரல அப்படின்னா, கொழுந்தாடை அப்படிங்கிறது மட்டும் தான் கொழுந்து வகையில வருது. சரிங்களா? அப்போ இதுல கெட்டுப்போன காய்கறில வராது என்ன ஆகுது அப்படின்னா, கொழுந்தாடை வராது. கொஸ்டின் நம்பர் 32க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 33 என்ன கொடுக்குறான் அப்படின்னா, தன்வினை வாக்கியங்கள்ல தவறானது கேட்டிருக்கான். சரிங்களா? தன்வினை வாக்கியம் இருக்கு. அதுல எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஈஸியா போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தன்வினை வாக்கியம் 33 பெரியவர் கடவுளை தொழுதார் அப்படிங்கிறது. இப்ப பெரியவர் கடவுளை தொழுதார் அப்படின்னா தன்வினை தான். அவரு தான் கடவுளை தொழுதிருக்காரு. அப்ப தன்வினை கரெக்ட். பந்து உருண்டது என்ன ஆகுதுன்னா தானா உருண்டருக்கு தன்வினை. இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அப்படின்னா அவ தான் போட்டிருக்கா தன்வினை. உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது 2 ஆங்கிள் எடுக்கலாம். ஒன்னு பிறவினையாவும் எடுக்கலாம். இன்னொன்னு ஆரண வினையாகவும் எடுக்கலாம். ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை வச்சு தூக்கிட வேண்டாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 4த் ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 34 சரியானதை தேர்க அப்படிங்கிறான். எது சரின்னு கேட்டிருக்காங்க.
நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று அப்படின்னாலே சென்றோம் தான். அப்ப தப்பு. நாங்கள் இன்று கடற்கரைக்கு செல்வோம். செல்வோம்ல செல்வோம் நமக்கு வராது. 3 பாருங்க, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது நமக்கு வரலாம். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? அப்போ கரெக்ட்டா இருக்கக்கூடியது ஆன்ஸரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 34க்கு ஆப்ஷன் சி தான். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இன்று கடற்கரைக்கு செல்கிறோம். இப்படி வேணா வரலாம். சரிங்களா? இன்னைக்கு போறோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். சரிங்களா? செல்வோம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸா போயிரும். ஓகேவா? அப்ப இங்க வராது. 34க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்ஸர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 35 என்ன குடுத்துருக்கான் பாருங்க. பொறுத்துக குடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோ. பொறுத்துகல மாடு அப்படிங்கிறான். மாடு அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது அப்படின்னா, நாகு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, மாடுடைய பெண்பால் பெயர் தான் என்ன ஆகுது அப்படின்னா, நாகு ஆகுது. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பசு. இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா, பெண்பால் பெயரே. ஆடு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, கடமை. ஆடு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, கடமை. அதான் ஆடோடைய பெண்பால் பெயர் கடமை. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மறி இதுவும் சொல்லலாம். அப்படி இல்லன்னா மூடு இதுவும் சொல்லலாம். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆடுடைய பெண்பால் பெயராயிரும். நாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாயுடைய பெண்பால் பெயர் என்ன ஆகுது அப்படின்னா, பெட்டை. சரிங்களா? நாய் அப்படிங்கிறது பெட்டை தான். பன்றி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, பினவு அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிணை இதுவும் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பினவல் இதுவும் சொல்லலாம். பினவல் இதுவும் சொல்லலாம். இதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா, பெண்பால் பெயர்ல வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. மாடு அப்படிங்கிறது நாகு, பசு. ஆடு அப்படிங்கிறது கடமை, மறி, மூடு. நாய் அப்படிங்கிறது பெட்டை. பன்றி அப்படிங்கிறது பினவு, பிணை, பினவல். இப்ப எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. 35க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1, 2, 3 அண்ட் 4 சரிங்களா? 35க்கு ஏ. 36 பாருங்க. அதே வேறுபட்ட கொஸ்டின் வச்சிருக்காங்க. சூப்பரான கொஸ்டினா இருக்கு பாருங்களேன். வேறுபட்டதை காண்க. நரி அப்படி குடுத்துருக்காங்க. 1 பினா. பினா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புலி. பெண்பால் புலி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, பினா அப்படிங்கிறான். சரிங்களா? பெண்பால் புலி. பெண் புலிக்கு பேரு தான் பினா. பேடு. பேடு அப்படிங்கிறது கோழி இருக்கு. கோழியுடைய பெண்பால் பெயர் தான் என்ன ஆகுது அப்படின்னா, பேடு. அழகு. அழகு அப்படிங்கிறது ஈஸியான கொஸ்டின் தான். சூப்பரான கொஸ்டினு. மயில். மயிலுடைய பெண்பால் பெயர் தான் என்ன ஆகுதுன்னா, அழகு. நரி. நரியுடைய வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நமக்கு கொஸ்டின் இருக்கு. நரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்பால் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓரி அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆண்பாலுக்கு ஓரி நெடில் எழுத்து ஓரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்பாலுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டி. சரிங்களா? நம்மளுடைய பாட்டி இருக்காங்க. இப்போ பாட்டி நம்மளுடைய மூத்தோர்கள் இருக்காங்க. வயசானவங்களும் சொல்றோம் பாட்டி அப்படிங்கிறது. அதே பாருங்க நரிக்கு பெண்பால் பெயருக்கு பாட்டி வச்சிருக்காங்க. ஆண்பால் பெயருக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஓரி அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப இங்க டிஃபரண்டானது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெண்பால் பெயரா வச்சு குடுத்துருக்காங்க. பினா அப்படிங்கிறது புலியோட பெண்பால் பெயராகவும், பேடு அப்படிங்கிறது கோழியோடைய பெண்பால் பெயராகவும், மயில் அப்படிங்கிறது நமக்கு மயிலோட பெண்பால் பெயர் என்ன ஆகுது அப்படின்னா, அழகாகவும் வருது. நரி அப்படிங்கிறது மட்டும் ஜென்ரலான நேமா வருது. அப்போ 36க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் அதிகபட்சம் பொறுத்துக கொஸ்டின்ல கேட்கலாம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கத்து வச்சுங்க. சரிங்களா? கத்து படிச்சு வச்சுங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 37 எவ்வகை வாக்கியம் என காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பாருங்க குமரன் மலையில் நனையவில்லை. அப்ப நனையவில்லை அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா எதிர்மறை தொடரா போயிடும். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். சரிங்களா? நனைந்தான் அப்படிங்கிறது நேர்மறை தொடரா போயிடும். சரிங்களா? இப்போ 37க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 38 தவறான நிறுத்தற்குறியை காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க ஆன்சரு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப யார் நீ அப்படிங்கிறது இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வரக்கூடாது. சிங்கிள் கொட்டேஷன் தான் வரும். சரிங்களா? புக்ல அப்படிதான் இருக்கு. சிங்கிள் கொட்டேஷன் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் கொட்டேஷன் கொஸ்டின் மார்க் க்ளோஸ் பண்ணணும். என கேட்டான் கணியன். அப்போ ஒன்னே தப்பா இருக்கு. ரெண்டாவது பாருங்க பூக்கள் கமா நிறைந்த இடம் கமா சோலையாகும் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. புக்ல இதான் இருக்கு. நூல் பலகள் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்ல இருக்கு. கமா என்பர் பெரியோர் அதுவும் கரெக்டா இருக்கு. வண்டியில் ஏறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாட் 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 வச்சு ஒரு ஆச்சரியக்குறி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ 38க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் தப்பு. புக்கில் அப்படியே இருக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் நம்ம இன்ஸ்டியூட் புக்லேயும் இருக்கு. ஸ்கூல் புக்லேயும் இருக்கு. சரிங்களா? 38க்கு ஏ தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் பாருங்க 39 ஈஸியான கொஸ்டின் தான். லைட்டா பார்த்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மான். மான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிணை. சரிங்களா? மானுடைய பெண்பால் பெயர் தான் பிணை. இதுவும் லைட்டா கத்து வச்சுக்கலாம்.
யானை. அப்ப மானுடைய ஆண்பால் பெயர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கலை. கலை தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆண்பால் பெயராகுது. அடுத்து பாருங்க, யானை. யானை அப்படிங்கிறது பெண்பால் பெயர் என்ன ஆகுது அப்படின்னா, பிடி ஆயிருது. இதே ஆண்பால் என்ன ஆகுது அப்படின்னா, களிறு. இது ஆயிரும். இது ஆண்பால் ஆயிரும், களிறு. நரி. நரி அப்படிங்கிறது பாட்டி. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். பாட்டி தான் பெண்பால். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்பால் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ஓரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓரி. அதான் ஆண்பாலு, ஓரி. ஓகேங்களா? அடுத்தது எருமை. எருமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிடேரி. கிடேரி தான் பெண்பால் பெயர். இதே வந்து பார்த்தீங்கன்னா, எருமைக்கு கடா சொல்லலாமான்னா சொல்லலாம். கடா சொல்லலாம். ஏறு இதுவும் சொல்லலாம். காளை இதுவும் சொல்றாங்க. சரிங்களா? புக்ல எல்லாமே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெண்பால் வச்சு தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்கு. சரிங்களா? 1, 2, 3 அண்ட் 4 எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ 39க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா, சி தான் கரெக்ட். 39க்கு சி தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 40. ஈஸியான கொஸ்டின் தான். தலையில் வைத்து கொண்டாடு அப்படிங்கிறான். தலையில வச்சு கொண்டாடணும் அப்படின்னாலே உயர்த்தி மகிழுதல். ஆப்ஷன் ஏலயே இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். 40க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க 41. பூக்களை பறிக்காதீர்கள். சரிங்களா? சுவரில் நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு எழுதுறான். அப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆர்டர் பண்றான். கட்டளை விடுத்துறான். சரிங்களா? அப்ப ஈஸியா எடுக்கலாம். ஆப்ஷன் ஏலயே ஈஸியா இருக்கு. 41க்கு ஏ. மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க நம்ம கொஸ்டின் போடும்போது போட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 42. பொற்சிலை. பொற்சிலை அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, பொன்னால் ஆன சிலை. சரிங்களா? அப்போ ஐ, ஆள். ஆள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை உருபும், பயனும், உடன் தொக்க தொகை. அதான் வருது. அப்போ 42க்கு ஆப்ஷன் செகண்ட் தான். பொற்சிலை அப்படிங்கிறது பொன்னால் செய்த சிலை. அதான் நமக்கு அர்த்தம். 42க்கு ஆப்ஷன் செகண்டு. 43 பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல். சரிங்களா? இது போயட்ரி லைன்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? பட்டி மண்டத்து மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். இதான் கரெக்ட். மண்டபத்து பாங்கறிந்து பட்டி ஏறுமீன் கிடையாது. பாங்கறிந்து பட்டி மண்டபத்து ஏறுமீன் கிடையாது. ஏறுமீன் பட்டி பாங்கறிந்து எல்லாமே தப்பு. ஏ, பி, சி 3 தப்பு. 4வது மட்டும்தான் பட்டி மண்டபத்து மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படிங்கிறது 43க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் பாருங்க 44. பொது வினைகள் கொடுத்துருக்காங்க. பொது வினைகள்ல வேறுபட்டது. ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பொது வினைகளுக்கு 3 தான் குடுத்துருக்காங்க. இது ஈஸியா கத்து வச்சுக்கலாம். சாவான். சாவான் அப்படிங்கிற 2 ஆங்கிள்ல எடுக்கலாம். ஒண்ணு செத்து போவான். இல்ல செத்து போகாம இருக்கான். 2 ஆங்கிள்ல எடுக்கலாம். அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்ப வெளுத்தான், வெளிப்பித்தான் இதெல்லாம் சொல்றோம். அதுவும் பொது வினை தான். இதே எழுப்பினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, எழுப்பு, எழுப்பினான் அப்படிங்கிறது பிறவினை ஆயிரும். சரிங்களா? புலிகொள் யானை அப்படிங்கிறது புலியை கொன்ற யானையா, இல்ல யானையை கொன்ற புலியா அப்படிங்கிறது ஆப்ஷன் மாத்தி மாத்தி தருவாங்க. சரிங்களா? இப்ப இந்த 3 வார்த்தை இருக்கு. சாவான், வெளுத்தான், புலிகொள் யானை. இது 3மே பொது வினைகள். எழுப்பினான் அப்படிங்கிறது பிற வினையில வந்துரும். சரிங்களா? இப்ப 44க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 45 பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு, சரியானதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சரியா? சரியானதை கண்டறிக அப்படிங்கும்போது, கடல், முத்தினையும், அமிழ்தினையும் அமிழ்தினையும் தருகிறது அப்படிங்கிறது எல்லாமே குவாட்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. சாரி கமா வச்சு குடுத்துருக்காங்க. குவாட்ஸ் கிடையாது கமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட்டா தான் இருக்கு. செகண்ட் பாருங்க எதுக்கும் கலாம் ஐயாவும். ஐயாவும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரக்கூடாது. காண்பதா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரக்கூடாது. சாரி கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. ஆச்சரியக்குறி வரணும். எப்படி அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி கிடையாது. கொஸ்டின் மார்க். இல்ல ஆச்சரியக்குறி தான். சரிங்களா? எப்படி ஆச்சரியக்குறி தான். அப்ப கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப 2வது தப்பா இருக்கு. 3வது பாருங்க ஆ கொஸ்டின் மார்க் குடுத்துருக்காங்க. அப்படின்னால கொஸ்டின் மார்க் கிடையாது. ஆச்சரியக்குறி தான். ஆ யாரது? யாரது அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வராது. சரிங்களா? சாலையோரம் கொஸ்டின் மார்க் வராது. படுத்து கிடப்பது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இல்ல ஆச்சரியக்குறி. அப்போ 2வது தப்பு, 3வது தப்பு. 4வது பாருங்க செலியன் அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி இந்த இடத்துல தேவை கிடையாது. செலியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப் தான். சரிங்களா? இப்போ 4த் ஒண்ணும் தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கரெக்டா இருக்கு. 45க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பொருட்களின் தொகை மரபு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஆடு. ஆடு அப்படிங்கிறது ஆட்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மந்தையா இருக்கு. சரிங்களா? ஆட்டு மந்தை. குவியல், கட்குவியல், புல்கட்டு. எறும்பு அப்படிங்கிறது சாறை. எறும்பு கூட்டம் கிடையாது. யானை தான் கூட்டம். எறும்பு அப்படிங்கிறது சாறை. சாரையா எறும்பு போகுதுங்கிறோம். அது மட்டும் தான் டிஃபரெண்ட். 46க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 47. நெட்டி மிளகாய் செடி இதோடைய நமக்கு அடிப்பகுதி கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். நெட்டி மிளகாய் செடி அடிப்பகுதியே கோல் தான். சரிங்களா? மீதி எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். 47 ஆன்சர் இருக்கு. மீதி எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? 47க்கு ஏ தான். 48 பாருங்க, ஒலி சவுண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. புறா புறா அப்படிங்கிறது குணுகும். ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா இருக்கு. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், வண்டு முரளும். எல்லாமே கரெக்டா இருக்கு. 48க்கு ஆப்ஷன் ஏலே கரெக்டா இருக்கு. 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டா இருக்கு. 48க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 49 ஈஸியான கொஷின் தான். பிறவினை வாக்கியத்தை கண்டறிய அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பிறவினை வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருத்தினான். திருந்தினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா தன்வினை ஆயிரும். திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை ஆயிரும். சரிங்களா? அப்ப பிறவினைல 1 கரெக்ட். 2வது பாருங்க, திருந்தினான் அப்படிங்கிறது அவன் தான் திருந்திருக்கான். தன்வினை ஆகி போயிரும். அப்ப 2வது வராது. 3வது பாருங்க, பழக்கினான். பழகினான் பழக்கினான். பழகினான் அப்படின்னா அவன் பழகிருக்கான் தன்வினை. பழக்கினான் அப்படிங்கிறது பிறவினை. அப்போ நமக்கு பிறவினை தான் கேட்டிருக்காங்க. பிறவினை அப்படிங்கும்போது 1, 3 கரெக்ட். 1, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் சில இருக்கு. 49க்கு சி தான் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் பாருங்க 50. என்ன கொடுத்துறான் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. தவறானதை தேர்ந்தெடுல பாருங்க, ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாளைக்கு அப்படின்னாலே நடத்துவார் தான். கண்மணி நாளை படிப்பாள் கரெக்டா இருக்கு. ஃபியூச்சர் நோக்கி போகுது. அமுதன் நேற்று வந்தான். நேற்று அப்படின்னாலே வந்தான் கரெக்டா இருக்கு. 1, 2, 3மே கரெக்டா இருக்கு. 4வது பாருங்க, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். செல்கிறோம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் நோக்கி போகணும். சென்றோம் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இது தப்பா இருக்கு. அப்போ 50வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4த் தான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 51. பாருங்க என்ன கொடுத்துறான்ட்டு, விலங்குகளின் மரபு பெயர்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபட்டதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விலங்குகளின் மரபு பெயர்கள வேறுபட்டது. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, பிடி, அழகு, கோழி, பினா. இப்ப இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த பெண் இனம் படிச்சோம் பாத்தீங்களா, அதுல வரக்கூடியது. ஆனா கோழி அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரலா வரக்கூடியது. ஏன்னா கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் கோழிக்கு என்ன, ஆண் கோழிக்கு என்ன. பெண் கோழி நமக்கு பெட்டை, ஆண் கோழி என்ன சொல்றோம் அப்படின்னா சேவல். அது மட்டும் தான் டிஃபரெண்டா வருது. யானைக்கு இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். மயில் அழகுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். பினாக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 51க்கு எது வேறுபட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் டிஃபரெண்ட். பொதுவான பெயரா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 52. என்ன கொடுத்துறான் பாருங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். அடடா எவ்வளவு சிற்பங்கள். இப்போ அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படிங்கிறது ஆச்சரியக்குரிய அடடா இருக்கு. எவ்வளவு சிற்பங்கள் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏலே கரெக்டா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிறாங்க. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்ல வரணும். சரிங்களா? நடக்குமா என்ன அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி கிடையாது. கொஷின் மார்க்ல வர வேண்டும். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஒண்ணு பாருங்க, அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப அழிகிறதே அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஷின் மார்க் தான் வரணும். ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. சி வராது. ஃபோர்த் பாருங்க, தமிழின் இனிமைதான் என்னே. என்னே அப்படிங்கிறது ஆச்சரியமா சொல்லக்கூடியது. ஆச்சரியக்குறி வரணும். கொஷின் மார்க் கிடையாது. 4வது ஆப்ஷனும் தப்பு. அப்போ கொஷின் நம்பர் 52க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 53. என்ன கொடுத்துறான் பாருங்க, தவறானதை தேர்க அப்படிங்கிறான். சரிங்களா? தவறானதை தேர்க ஈஸியா எடுக்கலாம். கோவலன் கொலை உண்டான். சரிங்களா? என்ன ஆகுது அப்படின்னா செயப்பாட்டு வினையாயிரும். சரிங்களா? பெரு, பெற்றது, ஆணின்று, போனது இதெல்லாம் படிக்கிறோம். கொலை உண்டான் அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. பட்டது அப்படின்னாலும் செயப்பாட்டு வினை. வீடு கட்டி ஆயிற்று. ஆயிற்று, போயிற்று, ஈற்றல் என்ன ஆகுது அப்படின்னா செயப்பாட்டு வினை. அப்போ ஏ, பி, சி இது 3மே என்ன ஆகுது அப்படின்னா செயப்பாட்டு வினையாயிருது. நான் பாடம் படித்தேன். இது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா செய்வினை ஆயிருது. சரிங்களா? அப்ப இது மட்டும் தான் டிஃபரெண்ட். அப்போ 53க்கு ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 54. புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. புளிய மரத்திலையும் வேம்பு மரத்திலையும் இருக்கக்கூடிய கொழுந்து வகைகளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா முறி அப்படிங்கிறோம். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. 54க்கு சி. இதே பாருங்க துளிர், சருகு, இலை இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா இலை வகையில வரக்கூடியது. சரிங்களா? இலை வகையில வரக்கூடியதுதான் துளிர், தளிர், சருகெல்லாம். சரியா? புளிய மரம், வேப்ப மரம் இதனுடைய முடிவற்றியோட கொழுந்து பகுதி முறியாக போகுது. சரியா? 54.
கொஷின் பாருங்க 55 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இதெல்லாம் லைட்டா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கரெக்டான ஆன்சர் சொல்லிடுவோம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸு. அப்போ 55க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? 55 செகண்ட். கொஷின் நம்பர் 56 பாருங்க. விழாவின் இளநிலை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விழா மரத்துடைய இளநிலை பெயருக்கு என்ன அர்த்தம்னா குட்டி. அதான் கரெக்ட். மடலி, வடலி, பனைமரம், தென்னை மரம், வாழை மரம் அதெல்லாம் படிக்கிறோம். இந்த மடலி, வடலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் இதை படிக்கிறோம். சரிங்களா? முக்கியமான கொஷின் தான். நமக்கு விழா தான் கேட்டிருக்காங்க. விழாவின் இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. 56க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 57. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறது தனது கையில். ஏன்னா ஒரு ஆள் தான். ஒரு ஆள் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தனது. ப்ளூரலா சொல்லிட்டோம் போனா என்ன ஆகுது அப்படின்னா தமதாயிரும். சரிங்களா? அப்போ இங்க 57க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 58. ஈஸியான கொஷின் தான். செயப்பாட்டு வினைகளில் தவறானது கேட்டிருக்காங்க. சட்டி உடைந்து போயிற்று. இப்பதான் பார்த்தோம். ஆயிற்று போயிட்டுலாம் என்ன ஆகுதுன்னா செயப்பாட்டு வினை கரெக்ட். பாரதியார் பாட்டை பாடினார். பாட்டை பாடினார் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா செய்வினை. அவர் பாடுறதுனால நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகுது. நம்மலாம் பாரதியார் பாட்டு படிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா செய்வினை. ஒருவர் செய்யறது மத்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ் ஆச்சுனாலே செய்வினை தான். அப்ப இதான் டிஃபரெண்டா இருக்கு. எதுக்கு அடுத்தது பாருங்க. பணம் காணாமல் போனது, போனது, ஆனது, போனதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா செயப்பாட்டு வினையாயிருது. இங்க பாருங்க நாட்காலி தச்சனால் செய்யப்பட்டது. செய்யப்பட்டது என்ன ஆகுது அப்படின்னா செயப்பாட்டு வினை. அப்ப செயப்பாட்டு வினை என்னென்ன இருக்குன்னா ஏ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. ஆனா செய்வினை அப்படிங்கிறது பி மட்டும் தான் இருக்கு. அப்ப 58க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 59. என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. நெல்லு. நெல்லு இருக்கு, புல்லு இருக்கு. நெல்லு புல்லுடைய கொழுந்து பகுதி. ஈஸியா தூக்கலாம். நெல்லு புல்லுடைய கொழுந்து பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா 59க்கு தளிர். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நெல்லு புல்லுடைய கொழுந்து பகுதி தளிர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. பக்காவா இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா தாள், ஓலை, ஓடு இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா இலை வகையில வருது. இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். சரிங்களா? இலை வகையில வரக்கூடியதுதான் தாள், ஓலை, ஓடெல்லாம். இப்போ 59க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 60. என்ன கொடுத்துறான் பாருங்க. சரியான நிறுத்தற்குறியை காண்க அப்படிங்கிறான். ஈஸியான கொஷின் தான். எது கரெக்ட்னு நம்ம டைரக்டா ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க. ஐயா. அப்போ டபுள் குவாட்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஐயா கமா என் பெயர் மதி. சாரி மா புள்ளி இன்சலுக்கு புள்ளி வச்சிருக்காங்க. தீக்கு புள்ளி வச்சிருக்காங்க. கயல் குவாட்ஸ் போட்டிருக்காங்க. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 60க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? என் பெயர் மா கமா தீ கமா கயல். நம்ம இன்ஷியல் போடும்போது ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கிறோம். அதை வச்சு தான் போட்டிருக்காங்க கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 60க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 61. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க மாற்றுக அப்படிங்கிறாங்க. டேரக்ட் ஆன்சர் போயிடுவோம். குன்று முட்டிய குருவி போல. இதுதான் கரெக்ட். குன்று மேல் முட்டிய குருவி போல அப்படின்றது ஆப்ஷன் செகண்ட் தான் வருது. 61. முட்டிய குருவி போல குன்று கிடையாது. குருவி முட்டிய குன்று போல அப்படி வராது. சரிங்களா? குன்று முட்டிய குருவி போல. சரிங்களா? இங்க பாருங்க குருவி முட்டிய குன்று போல அப்படியே மாத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப 61க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 62. கவனிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கான காரணமாக அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காரண வினையான கரெக்ட். தானே நிகழ்த்தல ஆனா ஒரு ரீசனுக்காண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா காரண வினை கரெக்ட். ரெண்டாவது பாருங்க பிறவினை சொற்கள்ல பிறவினையோடைய விகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா வி கமா பி போன்ற விதிகளை வச்சு செய் வை பண்ணு அப்படிங்கிற ஒரு 3 துணைவில வச்சு வரக்கூடியது அப்படிங்கிறாங்க. போன்ற துணை வினைகளில் இணைத்து உருவாக்கப்படுகின்றன பிறவினைகள் அப்படிங்கிறது கரெக்டானா கரெக்ட். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 62க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 62க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 1 2 சரி. கொஷின் நம்பர் 63. என்ன கொடுத்துறாங்க பாருங்க. சரியான நிறுத்தற்குறியை கரெக்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓவியம். ஓவியம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஆச்சரியக்குறிலாம் தேவை கிடையாது. வரையப்பட்டது அப்படிங்கிறது கொஷின் மார்க்லாம் தேவை கிடையாது. அடடா தாஜ்மஹால் என்ன அழகு. இப்போ என்ன அழகு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ செகண்ட் ஒன்று கரெக்டு தான். அடடா அப்படின்னாலே ஆச்சரியக்குறி போடுறோம். இரு திணை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரைப்புள்ளி கிடையாது. முக்காட்புள்ளி வைக்கணும். உயர்திணை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உயர்திணை அக்ரிணை. இந்த இடத்துல கமா வரணும். அப்போ தேர்ட் ஒன்று தப்பு. அடுத்து பாருங்க ஃபோர்த் ஒன்று என்னப்பா என்று கேட்டேன் நான். நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஷின் மார்க்லாம் வர தேவை கிடையாது. சரிங்களா? அப்போ ஏசிடி தப்பு. டி மட்டும்தான் கரெக்ட். யா ஈஸியான கொஷின் தான்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? ஒரு இடம். கோழி. கோழி அப்படிங்கிறது எங்க இருக்கு? பண்ணையில இருக்கு. கோழி பண்ணையில வளர்க்குறோம். கோழி பண்ணை. யானை கூடத்துல வளர்க்குறோம். குதிரை கொட்டில்ல வளர்க்குறோம். சிலந்தி வளையல் இருக்கு. எல்லாமே கரெக்ட். அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 சரி. 64க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. பிறவினை வாக்கியத்துல சரியானது கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தைகளை வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது ஏறு, ஏறு, செய், உன், வாட்டு. வாட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா பிறவினையாகுது. ஏன்னா வாடு, வாடு அப்படிங்கிறது தன்வினை. அப்படியே மாத்தணும் அப்படின்னா வாட்டு. அப்போ 65க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஏறு, ஏற்று, செய், செய்வி, உன், உண்பி அப்படி போயிடும். சரிங்களா? இப்போ 69க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சாரி, 65க்கு 4 தான் கரெக்ட். 69 கிடையாது. 65க்கு 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 66. என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஈஸியான கொஸ்டின் தான். பெயரடை. பெயரடை. அடைச்சொல் அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழி பெயரா வைக்கிறோம். முன்னாடி வச்சிரும். சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அதான் அடைப்பெயரா வருது. அப்போ பெயரடை. பெயரடை அப்படிங்கிறது பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவது ஒண்ணு. கரெக்ட். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக அப்படிங்கிற ஒரு சொல்லுறுப்பை ஏற்று வருது அப்படின்னா ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்பை ஏற்று வராது. ஆன அப்படிங்கிற ஒரு சொல்லுறுப்பு தான் ஏற்று வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வினையடை அப்படிங்கிறது வினை சொல்லின் தன்மையை விளக்குவதானா கரெக்ட். ஆனா ஆன அப்படிங்கிற சொல்லுறுப்பை ஏற்று வராது. ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்பு தான் ஏற்று வரும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் செகண்டுக்கும் செகண்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மாத்தணும் அப்படின்னா ரெண்டுமே தப்பாகி போயிடும். இரண்டும் தவறு அப்படிங்கும்போது 66க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. 67. மணி வகைகள்ல தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேறுபட்டதான் கேட்டிருக்காங்க. தவறானது கிடையாது, வேறுபட்டது. மணி வகைகள்ல வேறுபட்டது அப்படிங்கும்போது 67க்கு பயறு, மட்டை, கொட்டை, முதிரை. இப்போ பயறு அப்படிங்கிறது மணி வகையில தான் வருது. கரெக்ட் தான். மட்டை. மட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல தோல் வகையில வந்துடும். சரிங்களா? பல தோல் வகையில வந்துடும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தேங்காய். தேங்காய் இருக்கு. தேங்காயில் இருக்கக்கூடிய தோல் தான் என்ன ஆகுது அப்படின்னா தேங்காய் மட்டையாயிரும். சரிங்களா? அதான் மட்டை. இப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். கொட்டை அப்படிங்கிறது மணி வகையில தான் வருது. முதிரை அப்படிங்கிறது மணி வகையில தான் வருது. அப்ப நமக்கு வேறுபட்டதான் கேட்டிருக்காங்க. 67க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 68. பொறுத்து கொடுத்துறாங்க. பொறுத்துக்களை கரடி. கரடி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தல். ஒருத்தல் அப்படிங்கிறது கரடியுடைய ஆண் பால். சரிங்களா? கரடியுடைய ஆண் கரடி, பெண் கரடி படிக்கிறோம். ஆண் கரடிக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா ஒருத்தல். ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா இருக்கு. நண்டு அப்படிங்கிறது அளவன். அளவன் அப்படிங்கிறது நண்டு தான். அப்ப பொறுத்துக்களை ஆண் பால் பெயர் அளவன் தான். புலி அப்படிங்கிறது போத்து. அதுவும் கரெக்டா இருக்கு. மயில் அப்படிங்கிறது ஆண் பாலுக்கு போத்து தான். பெண் பாலுக்கு நம்ம அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கோம். அழகெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்போ 1, 2, 3 அண்ட் 4 கரெக்டா தான் இருக்கு. கரடி அப்படிங்கிறது ஒருத்தல், நண்டு அப்படிங்கிறது அளவன், புலி அப்படிங்கிறது போத்து, மயில் அப்படிங்கிறது போத்து. சரிங்களா? அப்போ 68க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 69. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய அப்படிங்கிறான். குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறான். நனைந்தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பிளஸ் தான். உடன்பட்டு சொல்லக்கூடியதான். நனையவில்லை அப்படின்னா தான் என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். இப்போ உடன்பாட்டு வினைத்தொடர் தான். 69க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 70. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றறாங்க. இதெல்லாம் போயிட்டு லைன் லைட்டா வாட்ச் வச்சீங்கன்னா ஈஸியா போட்டுரும். சரிங்களா? அப்போ அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படிங்கிறத கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 70க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? போயிட்டு லைன்ல வரக்கூடியது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு, நூறு இந்த மாதிரி சொல்றோம். இதுல வரக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 71. மல்லிகை பூ அப்படிங்கிறோம். இப்போ பூ அப்படிங்கிறது பொதுவான பெயரு. மல்லிகை அப்படிங்கிறது அதோடைய சிறப்பு பெயர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா அதோடைய ஆன்சர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. 71க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 72. ஈஸியான கொஷின் தான். ஒளி மரபு. சரிங்களா? கத்தக்கூடியது இல்லைன்னா பேசக்கூடியது, வாசிக்கக்கூடியது. அதை வச்சு ஒளி மரபு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. குதிரை. குதிரை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கணைக்கும். ஈஸியா எடுக்கலாம். தேவாங்கு அழும். ஏன் தேவாங்கு மாதிரி அழுகிற அப்படிங்கிறோம். அப்ப தேவாங்கு அப்படின்னாலே அழும். பசு. பசு அப்படிங்கிறது கதறும். ஏன் கதற பசு மாதிரி அப்படிங்கிறோம். ஆடு. ஆடு மாதிரி ஏன் கத்துறங்கிறோம். ஈஸியா எடுக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு. 1, 2, 3 அண்ட் 4.
இப்ப 72க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 73 தொடரை கண்டறிக. என் அண்ணன் நாளை வருவான். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னாலே என்ன ஆகுது அப்படின்னா நியூஸ் தான். செய்தி தொடர் தான். உணர்ச்சி வாக்கியம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கும். வினா தொடர்னா கொஸ்டின் மார்க் இருக்கும். கட்டளைனா ஆர்டர் பண்ற மாதிரி. சரிங்களா? பூக்களை பறிக்காதீர், சுவற்றில் எழுதாதீர், நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படிங்கிறான் நம்மகிட்ட. சரிங்களா? அப்ப அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கட்டளை ஆயிரும். 73க்கு என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி தான். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்லக்கூடியது தான். 73க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்து அப்படிங்கிறான். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அதுதான் கொஸ்டினு. இப்ப இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முடியாதவனுக்கு குடுக்குறது தான் இல்வாழ்வு. இப்ப 74க்கு ஆப்ஷன் ஏவே கரெக்ட்டா இருக்கு. வறியவருக்கு உதவி செய்தல் இல்வாழ்வு இப்படி வரக்கூடாது. சரிங்களா? அத ஞாபகம் வச்சுங்க. இல்வாழ்வு அப்படிங்கிறது தான் வறியவருக்கு உதவி செய்தல் ஆன்சர் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறான். சரிங்களா? இலக்கண குறிப்பு பாடி மகிழ்ந்தனர். பாடி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எச்ச வினைச்சொல் ஆகுது. பாடி அப்படிங்கிறது. மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வினையெச்ச தொடராகுது. சரிங்களா? அப்ப பாடி அப்படிங்கிறது எச்ச வினைச்சொல்லு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது அதோடைய கன்டினியூட்டியா ஒரு சொல் வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வினையெச்ச தொடர் ஆயிரும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பரு 75க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 76 வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறாங்க. வேறுபட்டதை காண்கல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இலை குடுத்துருக்காங்க, ஓலை குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலை குடுத்துருக்காங்க, சண்டு குடுத்துருக்காங்க. அப்ப இலை, ஓலை, சண்டு எல்லாம் எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலை வகையில வரக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கலை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, மூங்கிலுடைய அடிப்பகுதியில வரக்கூடியது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கலை அப்படின்னு சொல்றோம். மூங்கிலுடைய அடிப்பகுதி. அதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வேறுபட்டது என்ன இருக்குன்னா, கலை மட்டும் தான் இருக்கு. இப்ப 76வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 77 காரண வினைகளில் வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறான். காரண வினைகளில் வேறுபட்டதை காண்க அப்படின்னாலே மாறச் செய்தான் காரண வினைதான். மாற்றுவித்தான் காரண வினைதான். மாற்றுவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிறவினை ஆயிருக்கு. சரிங்களா? பிறவினை தான் மாற்றுவான். இதே வந்து பார்த்தீங்கன்னா, மாறுவான் அப்படின்னு குடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். மாறுவான். மாறுவான் அப்படிங்கிறது தன்வினை ஆயிப்போயிரும். மாறுவான் தன்வினை. மாற்றுவான் அப்படிங்கிறது பிறவினை. ஆட்டுவித்தான். இப்போ ஆட்டுவித்தானும் காரண வினைதான். ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன இருக்கோ அத வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன வச்சு நமக்கு டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடியதுல காரண வினையில டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. மாற்றுவான் அப்படிங்கிறது பிறவினை. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா, 77க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 78 தவறானதை கண்டறிக அப்படிங்கிறான். சரிங்களா? தவறானதை கண்டறியும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, தம்பி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா? அப்படிங்கிறது கரெக்ட் தான். கொஸ்டின் மார்க் டபுள் கோட்ஸ்குள்ள கரெக்ட். அடுத்து முத்தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்காட்புள்ளி வச்சிருக்காங்க. கமா, இயல் கமா, இசை கமா, நாடகம். இது கரெக்ட்டா இருக்கு. நூல் பழக்கல் என்போர் பெரியோர் அப்படிங்கிறது, என்பார் பெரியார்ங்கிறது கரெக்ட்டா இருக்கு. அடுத்து பாருங்க, யார் நீ அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸ்குள்ள வரணும். சரிங்களா? அப்ப டபுள் கோட்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பு. இப்ப 78க்கு ஆப்ஷன் 4த் தான் தப்பா இருக்கு. ஓகேங்களா? 78க்கு ஆப்ஷன் டி 4த். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 79 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளையுடைய பெயர்கள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப கிளையுடைய பெயர்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொம்பின் பிரிவு. சரிங்களா? நமக்கு படிக்கும்போது ரைட்ல இருந்து லெஃப்ட் படிச்சிருப்போம். கொஸ்டின் அப்படியே ஃப்ரேம் மாத்துவாங்க. சரிங்களா? அப்ப கொம்பின் பிரிவு கிளை, அடுத்து கிளைவின் பிரிவு சினை, சினையின் பிரிவு என்ன ஆகுதுன்னா போத்து, போத்தின் பிரிவு என்ன ஆகுதுன்னா குச்சி. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேரா தான் இருக்கு. கொஞ்சம் அழுத்தமா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒண்ணொண்ணுக்கும் 7 ஸ்டேஜஸ் இருக்கு. 7, 7 ஸ்டேஜ் இருக்கு. அப்போ 79க்கு ஆப்ஷன் ஏ தான். 1, 2, 3, 4 அனைத்துமே கரெக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 80 சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். சரிங்களா? மான் தோட்டம் கிடையாது. மான் தோப்பு தான். சரிங்களா? மான் தோப்பு. ஆலந்தோப்பு கிடையாது. ஆலங்காடு தான் சொல்லுவோம். பூந்தோட்டம் கரெக்ட்டா இருக்கு. பூந்தோப்பு சொல்ல முடியாது. பூந்தோட்டம் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நெல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, வயல். நெல் தோப்பு கிடையாது. நெல் வயல் தான். அப்ப எது சரியா இருக்கு அப்படின்னா, பூந்தோட்டம் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 80க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க 81 தலை தப்பினால் போதும் அப்படிங்கிறது. சரிங்களா? தலை தப்புன மாரி ஓடுறோம் அப்படிங்கிறோம். அப்போ உயிர் தப்பித்தல். அதான் நமக்கு ஆன்ஸரா கிடைக்குது. 81க்கு ஆப்ஷன் 4த் தான் ஆன்ஸர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 82 தன்வினை. தன்வினையில எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தன்வினை அப்படிங்கிறது எது சரி அப்படின்னா, போ அப்படிங்கிறத கரெக்ட். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, மடக்கு இருக்கு பார்த்தீங்களா? மடக்கு அப்படிங்கிறது மடங்கு. மடங்கு அப்படிங்கிறதுலோட தான் பிறவினை என்ன ஆயிரும் அப்படின்னா, மடக்கு ஆயிரும். இப்ப மடங்கு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, தன்வினை ஆயிரும். உருக்கு இருக்கு. உருக்கு அப்படிங்கிறது பிறவினை தான். அப்போ உருகு. உருகு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, தன்வினை ஆயிருது. உருக்கு அப்படிங்கிறது பிறவினை ஆயிருது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போக்கினான் இருக்கு. போக்கினான் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, போனான். போனான் அப்படிங்கிறதுடைய தன்வினை தான். தன்வினை தான் என்ன ஆகுது அப்படின்னா, போனான். போக்கினான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, பிறவினை. அப்ப இங்க பாருங்க அப்படின்னா, போ அப்படிங்கிறது இருக்கு. போ அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். போக்கு. போக்கு அப்படின்னா என்ன சொல்லிருவோம் அப்படின்னா, பிறவினையா போயிரும். இதே போ அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினையா போயிரும். சரிங்களா? அப்ப நமக்கு எது கேட்டிருக்காங்கன்னா, தன்வினை தான் கேட்டிருக்காங்க. 82க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 83 என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிறவினைகள்ல சரியானது கேட்டிருக்காங்க. பாருங்க தாய் உணவு உண்டாள் சாப்பிட்டுருக்காங்க அவங்க. மன்னர் நாட்டை ஆண்டார். அவர் தான் ஆண்டிருக்காரு. கோதை நன்கு படித்தல் அவள் தான் படிச்சிருக்கா. இப்ப பாருங்க ஆசிரியர் பாடம் கற்பித்தார். கற்றார் அப்படின்னா தன்வினையா போயிரும். கற்பித்தார் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பிறவினையா போயிரும். உள்ள ஆப்ஷன்ல கரெக்டான ஆன்ஸர தூக்கிற வேண்டியதுதான். ஓகேங்களா? அப்ப 73க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் தான் கரெக்ட். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 74 என்ன குடுத்துருக்கான் பாருங்க. கேழ்வரகு, சோளம். இதோடைய நமக்கு கதிர் வகை. சரிங்களா? இதோடைய கதிர் என்ன சொல்றோம் அப்படின்னா, கதிர் தான். சரிங்களா? இதோடைய கதிர் வகை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, முதலியவற்றின் கதிர், கதிர் தான். ஆன்ஸர் கரெக்ட் தான். சரிங்களா? இப்ப 84க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 85 பாருங்க. நிறுத்தற்குள்ள சரியானது கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறுத்தற்குள்ள சரியானது அப்படிங்கிறது, சார்பெழுத்து அப்படிங்கிறது அரைப்புள்ளி கிடையாது. முக்காற்புள்ளி வரணும். அப்போ 1 தப்பு. 2வது பாருங்க 10 பாட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல அரைப்புள்ளி கிடையாது. முக்காற்புள்ளி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முக்காற்புள்ளி கரெக்ட் தான். அப்போ 1 மட்டும் மாத்திருக்காங்க. இருந்தாலும் நமக்கு தப்பு தான். அடுத்து பாருங்க 8 தொகை என்பன பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அப்படியே நூல குடுக்க போறாங்க. அப்ப இந்த இடத்துல முக்காற்புள்ளி கரெக்ட் தான். அப்ப சி மட்டும் கரெக்ட். நல்லவன் வாழ்வான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, அரைப்புள்ளி தான் வரணும். நல்லவன் வாழ்வான். தீயவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வீழ்வான் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரைப்புள்ளி தான் வரணும். ஆனா முக்காற்புள்ளி குடுத்துருக்காங்க. அப்போ 4த் ஆப்ஷனும் தப்பு. அப்போ சரியான நிறுத்தற்குறிகள்ல ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 85க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 86 கூட்டு வினைகள்ல வேறுபட்டது கேட்டிருக்காங்க. சரிங்களா? கூட்டு வினை இப்ப தான் படிச்சிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ப முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சரிங்களா? அப்போ கண்டுபிடி அப்படிங்கிறோம். கண்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல்லாகுது. பிடி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, வினைச்சொல்லாகுது. அப்ப வினைச்சொல்லும் சேர்ந்தனால என்ன ஆகுதுன்னா, வினைச்சொல்லு தான் 1. 2வது பாருங்க அப்படின்னா, கூட்டு வினைகள்ல வேறுபட்டது கேட்டிருக்கான். இதுக்கு அடுத்து பார்த்துருவோம். தந்தி அடி. தந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லு. அடுத்து அடி அப்படிங்கிறது வினைச்சொல். இப்ப 2 சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, வினைச்சொல் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் பாருங்க. ஆணை அப்படிங்கிறது பெயர் சொல்லு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இடு. ஆணை இடு. இடு அப்படிங்கிறது வினைச்சொல். அப்ப 2 சேர்ந்தா என்னதுன்னா, வினைச்சொல் ஆகுது. தேர்டு. 4த் பாருங்க. முன்னாடியே பார்த்திருக்கோம். கேள்விப்படு. அப்ப கேள்வி அப்படிங்கிறது பெயர் சொல்லு. படு அப்படிங்கிறது வினைச்சொல். 2 சேர்ந்தனா என்ன ஆகுதுன்னா, வினைச்சொல் ஆகுது. அப்போ ஆப்ஷன் செகண்டு, தேர்டு, 4த் இது எல்லாமே எந்த ஃப்ரேமிங்ல வருது அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஈக்குவல் டூ வினைச்சொல். இந்த ஃப்ரேமிங்ல வருது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மட்டும் எந்த ஃப்ரேமிங்ல வருது அப்படின்னா, 2மே வினைச்சொல்லா இருக்கு. கண்டும் வினைச்சொல்லு தான், பிடியும் வினைச்சொல்லு தான். அப்ப 2ம் சேர்ந்தா வினைச்சொல். அப்ப இது மட்டும் தான் கூட்டு வினைகள்ல இங்க வேறுபாடா இருக்கு. அப்ப 86க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வினைச்சொல்லு, வினைச்சொல் வருது. மீதி எல்லாம் பெயர் வினையா வருது. ஓகேங்களா? 86க்கு ஏ தான் கரெக்ட். 87 பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு ஈஸியான கொஸ்டின் தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் அப்படிங்கிறாங்க. 87 அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட்டா ஆன்ஸர் போயிருவோம். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதுல முன்னாடி பழைய கொஸ்டின்லயும் இது கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி அப்படிங்கிறது உலகம் உள்ளவரை வாழட்டும் அப்படிங்கிறது 87க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 88 என்ன குடுத்துருக்கான் பாருங்க. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள். சரிங்களா? பாருங்க. ஒரே ஒரு எழுவாய வச்சு எத்தன பயனிலை வருது பாருங்க. பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். அப்போ ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை வச்சு முடிஞ்சதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லிருவோம் அப்படின்னா, தொடர் வாக்கியம் சொல்லிருவோம். ஈஸியான கொஸ்டின் தான். 88க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 89 ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது நேர்கூற்றா? கரெக்ட். இப்போ மொத்தமா 3 பெர்சன் இருக்காங்க. 3 பெர்சன்ல ஒருத்தன் சொல்றத அப்படியே சொல்லிட்டான்னா, அது நேர்கூற்று தான்.
இவன்ட்ட சொல்றதுக்கு பதிலா இன்னொருத்தர்ட்ட சொல்ல சொன்னான்னா தான் என்ன ஆகுது அப்படின்னா, அது அயர் கூற்றாயிரும். சரிங்களா? அதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்ப பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தன்மை முன்னிலை இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வருமா அப்படின்னா வரும். தன்மை முன்னிலை. ஏன்னா 2 பேர் தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன். இப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 1, 2 சரி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 89க்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு 90 கூட்டு வினைகள்ல தவறானது. இதே தான் இப்ப தான் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இப்ப கூட்டு வினையில தவறானது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆணையிடு. இப்பதான் பார்த்துருக்கோம். ஆணையிடு அப்படிங்கிறது ஆணை அப்படிங்கிறது பெயரு. இடு அப்படிங்கிறது வினை. அப்ப பெயரும் வினையும் சேருது. இதே சுட்டிக்காட்டு அப்படிங்கிறதும், கண்டுபிடி அப்படிங்கிறதும், சொல்லிக்கூடு அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா, வினை பிளஸ் வினையில வருது. சரிங்களா? வினை சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வரக்கூடியது. அப்ப கூட்டு வினைகள இங்க எது தவறா இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் செகண்ட் தான் தப்பா இருக்கு. மீதி எல்லாம் வினை பிளஸ் வினையில வருது. ஆணையீடு அப்படிங்கிறது மட்டும் தான் பெயர் பிளஸ் வினையில வருது. சரிங்களா? அப்ப 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 91 என்ன குடுத்துருக்கான் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பரும் களிப்பே மகிழ்ச்சி தரக்கூடியது. அப்ப 91க்கு ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? இதெல்லாம் லைட்டா நீங்க வாட்ச் வச்சிருந்தாங்கன்னா ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? 92க்கு ஏ. 93 பாருங்க. தொடர் வகைகளை காண்க. நீ தாய்மொழியை போற்று. இப்ப நீ தாய்மொழிய போற்று அப்படின்னா, உங்ககிட்ட என்ன பண்றான் அப்படின்னா, ஆர்டர் குடுக்குறான். இப்ப ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கட்டளை விளைவாகி போயிரும். அப்ப 92க்கு விளைவு அப்படிங்கிறது ஆப்ஷன் சில இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 93 பாருங்க. அயர்க்கூற்ற வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அயர்க்கூற்று. அயர்க்கூற்றுல வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோள்கள் வராதான்னா வராது. ஏன்னா பிளைனா எழுதிருவோம். டைரக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்கூட்டுல தான் கமா, கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேஷன் மார்க் இதெல்லாம் போடுவோம் நேர்கூட்டுல. ஆனா அயர்க்கூற்று அப்படிங்கும்போது பிளைனா எழுதிருவோம். எல்லாத்தையும் தூக்கி விட்டு பிளைனா எழுதிருவோம். அப்போ 1 கரெக்ட். 2வது பாருங்க தன்மை முன்னிலை இடங்கள் வருமா அப்படிங்கிறது. தன்மை முன்னிலை இடங்கள்ல வரும். எழுவாயை வந்து பார்த்தீங்கன்னா, படர்க்கை இடத்துல அமைத்து கூற வேண்டும். இப்ப எழுவாய் ஒரு பெயர்ச்சொல் இருக்கு அப்படின்னா, அது 3 பெர்சனா வச்சு சொல்லணுமானா சொல்லணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ 2மே கரெக்ட். 1, 2 கரெக்ட். அப்ப 93க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 94 வேறுபட்டதை காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஈஸி தான். நடந்தால் அப்படிங்கிறது தன்வினையா போயிரும். இதே பாருங்க உருட்டினான், உருண்டான், உருட்டினான். உருண்டான் அப்படிங்கிறது தன்வினை. உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை. பயின்றான் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினை ஆயி போயிரும். சரிங்களா? தன்வினை. ஆ உருண்டான் அடுத்தும் குடுத்துருக்கான். உருண்டான் இங்க தான் குடுத்துருக்காங்க. அப்ப அது தன்வினையா போயிரும். அப்போ ஏ, சி, டி இது 3மே தன்வினை. உருட்டினான் அப்படிங்கிறது மட்டும் என்னவா இருக்குன்னா, பிறவினையா இருக்கு. அப்ப வேறுபட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செகண்ட் மட்டும் தான் வேறுபட்டதுக்கு. அது மட்டும் தான் பிறவினை. 94க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 95 சரியான நிறுத்தற்குறி தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட்டா ஆன்சர் போயிருவோம். ஆல்ரெடி நெறைய கொஸ்டின் சொல்லியிருக்கோம். சரிங்களா? 95க்கு வீரன், அண்ணன், மருதன் ஒரு ஹைஃபன் மாரி போட்டு இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பால குறிக்கக்கூடியது. அப்ப 95க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறானதை குடுத்துருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. சாவி கொத்து கரெக்ட். வைக்கோல் போர் கரெக்ட். புல் கட்டு கரெக்ட். சுருட்டு சுருட்டு அப்படிங்கிறது சுருட்டு கட்டு. சரிங்களா? வரிசை கிடையாது. சுருட்டும் கட்டு தான். அப்போ எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா, 96க்கு ஆப்ஷன் 4த் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? 97 காய்ந்த தாளும் தோகையும் காஞ்சு போன தாளும் தோகையும் அப்படிங்கிறது சண்டு. ஈஸியா இருக்கு. 97க்கு ஆப்ஷன் ஏ தான். மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 98 பாருங்க. வினை மரபுகள்ல எது வந்து பார்த்தீங்கன்னா, சரியானது கேட்டிருக்காங்க. சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது அரி கிடையாது. சந்தனம் அப்படிங்கிறது பூசு. விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்று. விளக்கு அப்படிங்கிறது ஏற்று. இட்லி தான் அவி. சரிங்களா? அப்ப செகண்டும் தப்பு. பால் அப்படிங்கிறது பருகு தான். குடி கிடையாது. தண்ணீர் தான் குடி. நீர் அப்படிங்கிறது பாய்ச்சு. இப்ப நீர் பாய்ச்சு மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. மீதி எல்லாமே தப்பா இருக்கு. 98க்கு ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். சரிங்களா? 99 பாருங்க. வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் அந்த மாரி ஃப்ரேம் ஆயிரும். பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? சேர்கிறேன் அப்படிங்கிறது தன்வினை கரெக்ட். சேர்வேன் தன்வினை கரெக்ட். சேர்ந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, தன்வினையா போயிருது. சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் சேர்ப்பேன் அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, பிறவினையா போயிரும். சேர்ப்பேன் அப்படிங்கிறது மட்டும் தான் பிறவினை. அப்ப கொஸ்டின் நம்பர் 99க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 100 பூ வாடிய நிலை. பூ வாடின நிலைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னா, செம்மல் அப்படிங்கிறத தான் சொல்றோம். பூ வாடி போன நிலை.
ஏன்னா ஃப்ளவருடைய ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் படிச்சிருப்போம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டேஜ் படிக்கிறோம். அது ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 7 விதமா கேட்கலாம். ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப பூ வாடிய நிலைக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, செம்மல். கீழ விழுந்த நிலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வி. மலர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, அலர், மலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூ விரிய தொடங்குற நிலை. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்ப இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூ வாடிய நிலை தான் கேட்டிருக்காங்க. இப்ப செம்மல் தான் கரெக்ட்டு. கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ரைட். தேங்க் யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. அந்த கொஸ்டின திரும்ப கூட நம்ம பார்ப்போம். ஓகேவா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.